இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. விஜயோடைய பிரச்சாரத்திலேயே ஏன் எப்ப பார்த்தாலும் குறுகிய இடத்தை கொடுக்குறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. எந்த மாவட்டத்திலயும் நடக்காது. நேற்றுக்கு விஜய் வீடியோ வெளியிட்டப்பயும் அதான் சொல்றாரு. 5 மாவட்டத்துல பேசியிருக்கோம், எங்கேயுமே நடக்காத பிரச்சனை ஏன் கரூர்ல நடக்குதுங்கிறாரு. மேடம், இது ரொம்ப அப்நார்மலா இருக்குது. உடனே இன்சார்ஜ் டிஜிபி பிரஸ் மீட், ஏடிஜிபி எல்என்டோ பிரஸ் மீட், இவங்க அமுதா ஐஏஎஸ் பிரஸ் மீட், அடுத்தது உடனே நாளைக்கு முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதலமைச்சர் வராருங்கிறப்ப நீங்க எந்த இடத்துல இவ்வளவு வேகம் காட்டி இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல 31 பேர் இறந்திருக்காங்க. புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் காரணமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் காரணம் இல்லையா? லத்தி சார்ஜ் பண்றதுக்கு அங்க ஒரு உயர் அதிகாரியோடைய சும்மா கையில இருக்கிற குச்சி இருக்குதுன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லாம் சொல்லட்ட மாட்டாங்க. அங்க யாரோ ஒரு உயர் அதிகாரி லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கணும்ல. யார் அது? இன்னைக்கு செந்தில் பாலாஜி உட்கார்ந்து பேசுறப்ப அவர் வந்த இத்தனாவது நிமிஷம் ஒரு செருப்பு பறந்துச்சு, 4வது நிமிஷம் 2வது செருப்பு பறந்துச்சு, 16வது நிமிஷத்துலதான் அவர் என்னைய பத்தி பேசுறாரு. இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மணிக்கணக்கு போட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த செருப்பு வருது, விட்டா அவர் எந்த கம்பெனி செருப்பு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த பேட்டா செருப்பு வந்துச்சு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த கம்பெனி செருப்பு வந்துச்சுன்னு கூட சொல்லுவாரு போல. எல்லாமே பிரைவேட் ஆம்புலன்ஸுங்க. ஏன் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் அங்க இல்ல? விஜய் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார ரேடாஸ்க்குள்ளாரே 6 மருத்துவமனைகள் இருக்கு. இதே விஜய் கூட்டத்தில் இருந்த எல்லா ஆம்புலன்ஸ்லயும் தாவேகா கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. இதே கொடி ஜிஹெச் வாசல்ல போய் நின்ன அடுத்த நிமிஷம் அங்க அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் திமுக கொடியா மாறுது. இதே ஒரு பப்ளிக் ஒருத்தர் சொல்றாரு, டிரான்ஸ்பாரம் கரண்ட் கட்டானப்ப கட்சி துண்டு ஒரு பையன் தோல்ல போட்டோம்னா அவன் டிரான்ஸ்பாரத்துல ஏறி கட்டை எடுத்து அடிச்சான் அப்படிங்கிறாங்க. ஒரு பையன் அவருடைய சட்டையை தூக்கி காட்டி, இங்க பாருங்க என் சட்டையில எல்லாம் கத்தி கோடு பட்டிருக்கு, இது மாதிரி எல்லார் மேலயும் பின்னாடி நின்னுட்டு கத்தியில கோடு போட்டாங்க, தள்ளுறப்ப கூட இப்படி எல்போ வச்சு முன்னாடி தள்ளுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அந்த கூட்ட நெரிசல் இருந்த பல பேர்கிட்ட இருந்து வரப்படுறப்ப திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு இதே அரசியல் பேசுறாரு. நீங்க இதே வேங்கை வயலுக்கு ஏன் முதலமைச்சர் போல, ஏன் திருமாவளவன் போலன்னு கேள்விக்கு நாளைக்கு பதில் வர மாட்டேங்குது. கள்ளச்சாராயத்துக்கு இதே முதலமைச்சர் நாளைக்கு இதே துரித நடவடிக்கை எடுத்தீங்களா? கவர்மெண்டால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, இது வரைக்கும் அவங்க எங்கெங்க தெரியுமா கொடுத்திருக்காங்க? ஜாதி கலவரம் நடந்தப்ப கள்ளச்சாராயத்துல குளிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மீது குறை வருகிறதோ அதை மறைக்கிற இடத்துல மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க இன்னைக்கு விஜய் கூட்டத்துல இறந்த 41 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்கறது சந்தேகத்தை ஏற்படுத்தலையா? இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தரப்புலையும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அரசு தரப்புலையும் அமுதா ஐஏஎஸ் அவர்களும் அதே போல தேவாசீர்வாதம் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பாஜக தரப்புல பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் விஜய்க்கு முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்கறது சார் இந்த அரசியல் சூழலை? மேடம், பாஜக தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ விஜய்க்கு சாதகமான கருத்துக்கள் அப்படிங்கறத விட நிதர்சன கருத்துக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அரசாங்கத்துக்கு ஆதரவா சொன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா சொல்றாங்கிறீங்க, உண்மையை பேசினா விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்கிறீங்க. அதாவது இருவர் மேலையும் தவறு இருப்பது உண்மைதான். ஆனால் இங்க யாரோ ஒருவர் இந்த விஷயத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். அது யாரு, எதுக்கு, என்ன அப்படிங்கறதுதான் இங்க பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு உண்டான பதிலை சொல்றவங்க மக்கள் தரப்பில் அவங்க எது நியாயம் எது சரியில்லை அப்படிங்கிறத அவங்க உணரட்டும் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தரப்பில் இந்த பொறுப்பை அவங்க முழுமையா அவங்க ஏத்துக்காம இதை விஜய் மேல் பழி போடுவதில் எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய பார்வை. நீங்க அத்திவரதருக்கு நாளைக்கு கூட்டம் கூடுச்சு, அந்த நெரிசல்கள்லயும் நாளைக்கு மக்கள் இறந்தாங்க. அப்ப அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. இதே திமுகவினர்கள் அதிமுகவோட நிர்வாக கோளாறு அப்படின்னாங்க. இப்ப நாளைக்கு அதே எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லிட்டு அத்திவரதர் மேல எஃப்ஐஆர் போட முடியுமா? அழகர் ஆத்துல இறங்குறப்பையும் இதே மாதிரியான கூட்ட நெரிசல்கள்ல வருடா வருடம் சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு நான் அழகர் மேல எஃப்ஐஆர் போட்டுற முடியுமா? இல்ல அழகரை குறை சொல்ல முடியுமா? நிர்வாகம், அரசாங்கம், முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முதல் பணி நாளைக்கு உங்களோட அரசாங்கத்தோடதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அந்த இடத்தில் இன்னைக்கு நீங்க ஏன் தவறிட்டீங்க அப்படிங்கறதுதான் அதிமுகவும் பாஜகவும் முதல்ல கேட்கிற கேள்வி. இது உடனே நீங்க விஜய்க்கு சாதகமா பாஜகவும் அதிமுகவும் பேசுறாங்க அப்படிங்கறது தவறான கண்ணோட்டம். எப்படி ஆட்சியாளர்களை குறை சொல்லாமல்
நீங்க நாளைக்கு அடுத்த விஷயத்த கொண்டுட்டு போக சொல்றீங்க. இப்ப ஒரு நடிகர் அந்த இடத்துல வராரு. இப்ப ஜவுளி கடை திறக்கிறாங்கன்னா அனுமதி வாங்குறாங்க. நிறைய நடிகர்கள் கூடுறாங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் ஒரு இதுல போயிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. 10 லட்சம் பேர் கூடுனாங்க அந்த நகை கடை திறப்புக்குன்னு. அப்ப நாளைக்கு அங்க ஒரு இறப்பு நடந்திருந்தா உடனே நகை கடைக்காரன் மேலேயும் நயன்தாரா மேலேயும் கேஸ் போட முடியுமா? நீங்க அத்திவரதர் மேல வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ புசி ஆனந்த் மேல அவர்கள் ஒரு 4 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதை தவறு அப்படின்றீங்களா, இல்ல என்ன சொல்ல வரீங்க? என்ன புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து? மேடம், முதல்ல விஜயை டார்கெட் பண்ணி விஜய் மேல எஃப்ஐஆர் போடணும்னு இந்த இடத்துல நீங்க நினைக்கிறது தப்புங்கிறேன். இப்ப அத்திவரத பாக்குறதுக்காக அங்க கூட்டம் கூடிச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அத்திவரதர்னு சொல்லுவீங்களா? இப்ப விஜய பார்க்க வந்தாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அத விஜய்க்கு காரணம் தான், விஜய் தான் காரணம் அப்படிங்கிறதே தவறு. எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கேட்கறதுக்கே நான் வரேன். சரி, ஒரு முழு ஸ்டாண்டுக்கு கவர்மெண்ட் வாங்க. இப்ப மதுரை மாநாடுல அவர் ஒரு ரேம்ப்ல நடந்து போறாரு. அதுல ஒரு அவருடைய ரசிகர் ஒருத்தர் 6 மிகுதியில அந்த ரேம்புக்குள்ளார இறங்கிறாரு. பவுன்சர் தூக்கி அவரை வெளியில எறிஞ்சிடுறாரு. இப்ப அந்த தூக்கி எறியப்பட்ட ரசிகர் புகார் கொடுக்கிறாருன்னு அந்த புகாரை வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போடுது இந்த அரசாங்கம். இப்ப எனக்கு இதே ஒரு மாற்று சம்பவத்துல நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு எல்லா பாதைகளும் எல்லா ரோடுகளிலும் மூடுறாங்க. அங்க நாளைக்கு அந்த பாதையில தடுக்கப்பட்டிருக்க பாதையில நாளைக்கு ஒரு சாமானிய மனிதன் உள்ள பூந்து முதலமைச்சர் வாகனத்து மேல குதிக்க முற்பட்டால் வழக்கு முதலமைச்சர் மேலயா இல்ல அந்த சாமானிய மனிதன் மேலயா? யார் மேல போடுவீங்க? இப்ப அததான் நான் கேட்கிறேன். அந்த ரேம்புக்குள்ளார யாரும் வரக்கூடாதுன்னா அவ்வளவு தூரம் அவங்க வேலி கட்டி கிரீஸ் போட்டு வச்சிருக்கிற இடத்துல நீ நாளைக்கு தேவையில்லாம உள்ள குதிச்ச அந்த ரசிகர் மீதுதான் தவறு, விஜய் மீது தவறு அல்ல. இது ஒரு சாதாரண விஷயத்த வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக திமுக அரசாங்கம் தயாரா இருக்கிற நிலையில இன்னைக்கு 41 பேர் இறந்த இடத்துல ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போட அரசாங்கம் அஞ்சுகிறது? ஏன் அப்படின்னா, நீங்க போட்டால் கைது செய்தால் விஜய்க்கு ஆதரவுகள் கூடும். விஜய நாளைக்கு பெருசா ஆக்கி விட்டுருவீங்க நீங்களே. விஜய் இன்னும் வளர்ந்துருவாரோங்கிற பயத்துல கீழே இருப்பவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து அரசாங்கம் நாளைக்கு அவர்களை அச்சுறுத்த நினைக்கிறது. இதுதான் நிதர்சனம். நீங்க இறந்தவர்களுடைய 41 பேர் மரணத்திற்கு சார் ஏதோ ஒண்ணு நிர்வாக ரீதியா ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? கேட்ட இடம் கொடுக்கல, வேற இடம் கொடுத்தாங்க. நீங்க நார்மலா உங்களோட கூகுள் மேப்லயே போங்க. நாளைக்கு அவங்க கேட்ட அந்த ரவுண்டானாவை நீங்க கூகுள் மேப்ல பாருங்க. அந்த ரோடு எவ்வளவு பெருசு இருக்குது. இங்க கொடுக்கப்பட்ட ரோடையும் கூகுள் மேப்ல போடுங்க. அதோட பேசேஜ் எவ்வளவு பெருசு இருக்குங்கிறது சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும். சார், அந்த இடத்துல அமராவதி ஆறு இருக்கிறது, அதே போல பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அரசு தரப்புலயும் சில வாதங்கள் முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க ஏங்க எடுத்தோடனே நாளைக்கு பெட்ரோல் பங்க் இருக்குங்கிறீங்க? அப்ப ஏதாவது சம்பவம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சம்பவம் நடக்கிற இடத்துல அது மாதிரி இருந்தா இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார். ஏன் அந்த இடத்துல சம்பவம் நடக்குது அப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தானே. அப்படிதானே இருக்காங்க விஜய் ரசிகர்கள், ஹைப்பா தானே இருக்காங்க, சொல்றத கேட்கறது இல்லல்ல. அப்போ ஒரு அச்சம் இருக்கும்ல அரசாங்கத்துக்கு. நாளைக்கு நீங்க எதனால அரசை பார்த்து தானே கேள்வி கேட்கறீங்க. கரெக்ஷன். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை காண வர தொண்டர்கள் எல்லாருமே உணர்ச்சி மிகுதியில ஏதாவது செய்யதான் செய்வாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு கூட்டம், இவங்க எல்லாம் ரொம்ப அரகண்ட் கூட்டம்லாம் யாரையும் நீங்க ஃப்ரேம் பண்ண முடியாது. அங்க எந்த தலைவரை ஈர்த்து வரக்கூடிய ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு அவங்க மேல இருக்கிற உணர்ச்சி மிகுதியில ஏதாவது செய்யதான் செய்வாங்க. அஇஅதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் தெளிவா பிரஸ் மீட்ல வச்சு பேசுறாரு. இதே அவங்க விஜய் கேட்டு மறுக்கப்பட்ட இடம் நாளைக்கு உதயநிதி நாளைக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதற்கு அப்பாற்பட்டு அங்க முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றார், நாங்க அஇஅதிமுக ஆட்சியில இருந்தப்ப திமுக அந்த இடம் பிரச்சாரத்துக்கு கேட்டாங்கன்னு நாங்க கொடுத்துருப்போங்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க இதே மேடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜயோடைய பிரச்சாரத்திலேயே அவர் பேசுறாரு, நாங்க என்ன பெருசா கேட்டுட்டோம், மக்களுக்கு நாளைக்கு நிம்மதியா நிக்கிறதுக்கு ஒரு நல்ல விசாலமான இடத்த கொடுங்க தானே கேட்டோம். ஏன் எப்ப பார்த்தாலும் குறுகிய இடத்த கொடுக்குறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஆட்சியாளர்கள் வேணாலும் இங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப மேடம் இங்க முதல்ல கேள்வி உருவாகிறது, நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க. 4.5 வருட ஆண்டு ஆட்சியில திமுக இதுவரைக்கும் இவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்த ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. எதுல நீங்க அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புறது. நீங்க டிசம்பர் மாசம் நடக்க வேண்டிய கரூர் கூட்டத்தை ஏன் விஜய் இப்ப நடத்தினார்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது இந்த சர்க்கார் படத்துல ஒரு சீன் வரும். அவர் சொல்லுவாரு, எப்பா நீ அந்த இடத்துக்கு எதுவும் போயிடாத, அங்க கொடும்பாவிகள்லாம் இருப்பாங்க, உன்னையும் சேர்த்து எரிச்சு போடுவாங்க அப்படின்னு. அது எந்த இடம், அடுத்த மீட்டிங் அங்கதான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சுபாவம், அவருடைய குணம். நாளைக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு இடத்துல அதிகமா கூட்டம் கூட்டி காட்டின இடத்துல நாளைக்கு என் கூட்டத்தை காட்டுறேன். இப்ப புசி ஆனந்த்
திருப்பூர்ல இருந்து வர சொல்லியிருக்காரு, கரூர்ல இருந்து வர சொல்லியிருக்காரு, ஈரோட்ல இருந்து வர சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி வர சொல்லட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வரணும், ஏன்னா போலிங் பூத் நடத்துறீங்களா? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்க கூட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவங்க ஒரு அரசியல் கட்சிங்க, கூட்டம் கூட்டணும்னு நினைக்கிறதுக்காக எங்க இருந்து வேணாலும் அவங்க துபாயில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தா கூட தப்பு கிடையாது. உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை? எந்த மாவட்டத்திலயும் நடக்காது. நேற்றுக்கு விஜய் வீடியோ வெளியிட்டப்பையும் அதான் சொல்றாரு, 5 மாவட்டத்துல பேசியிருக்கோம், எங்கேயுமே நடக்காத பிரச்சனை ஏன் கரூர் நடக்குதுங்கிறாரு. செந்தில் பாலாஜி எதற்கும் துணிந்தவர், எதையும் செய்வதற்கு தலைமை கட்டளையிட்டால் எதுக்கும் அஞ்ச மாட்டார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம் தான். ஏன் இந்த இடத்துல நாளைக்கு ஒரு மேடம் இது ரொம்ப அப்நார்மலா இருக்குது. உடனே இன்சார்ஜ் டிஜிபி பிரஸ் மீட்டு, ஏடிஜிபி எல்என்டோ பிரஸ் மீட்டு, இவங்க அமுதா ஐஏஎஸ் பிரஸ் மீட்டு, அடுத்தது உடனே நாளைக்கு முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதலமைச்சர் வராருங்கிறப்ப ஒரு இது நீங்க எந்த இடத்துல இவ்வளவு வேகம் காட்டி இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. சார் இல்ல சார், அத நம்ம அப்படிதான் பார்க்கணுமா? ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க, உடனடியாக களத்துல வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல, அரசுக்கு அந்த கடமை இருக்குல்ல. 40 பேர் இறந்திருக்காங்க, வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 4 ஆண்டு கால ஆட்சியில் இதே அரசாங்கம் இதே கடமையை ஏன் செய்யல, எதுல செஞ்சிருக்கீங்க? இல்லையா நான் மறந்துட்டேனே சொல்லுங்க, நீங்க ஞாபகப்படுத்துங்க தானே கேட்கிறேன். ஏன் எதுலையும் செய்யாதவங்க இதுல ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? மேடம் நீங்க நினைக்கலாம் கிரவுண்ட் ரியாலிட்டி, நான் கடுமையாக பொது தளங்களில் விஜயை நான் விமர்சிப்பது போல யாரும் விமர்சித்தது கிடையாது. நான் இன்னைக்கு விஜயை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சி சப்போர்ட் பண்ணணுங்கிற கட்டாயமும் எனக்கு கிடையாது, திமுகவை அலிகேட் பண்ண வேண்டியங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனால் பொது தளத்தில் பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஒரு சம்பவ ரீதியா நாளைக்கு அதை அலச வேண்டியதும் பார்வையாக இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு விஷயத்துல சரி ஏதோ ஒரு நீங்க கேட்கிற அதே கேள்வி, 41 பேர் இறந்திருக்காங்க, புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் காரணமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் காரணம் இல்லையா? லத்தி சார்ஜ் பண்றதுக்கு அங்க ஒரு உயர் அதிகாரியோடைய சும்மா கையில இருக்கிற குச்சி இருக்குதுன்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லாம் சொல்லட்ட மாட்டாங்க. அங்க யாரோ ஒரு உயர் அதிகாரி லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கணும்ல. யார் அது? வெளிப்படைத்தன்மையோட சொன்னீங்களா இது வரைக்கும்? என்னென்னமோ பேசுறீங்களே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? விஜயோடைய அரசியல் நகர்வு உங்களை அச்சுறுத்துகிறது, விஜயோடைய பிரச்சாரம் உங்களை அச்சுறுத்தியது, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு நாளைக்கு அச்சுறுத்துகிறது. இதுதான் உங்களுடைய பிரதிபலிப்பு. மேடம் நான் ஒரே ஒரு சொல்றேன், திருச்சியில 6 கிலோமீட்டர் மொத்தம், திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து காந்தி மார்க்கெட் 6 கிலோமீட்டர். முதல் 3 மணி நேரம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் கடந்து வராங்க. எல்லாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்கிறதுனால டோட்டல் சேட்டலைட் மீடியால இருந்து நாளைக்கு எல்லா மீடியாஸுமே அவங்கள ஃபுல் லைவ் ஸ்ட்ரீமிங். தமிழ்நாடு இல்ல உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தமிழர்களும் நாளைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. எனக்கு நல்லா தெரியும், திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கிய உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரைக்கும் மேலிடத்தில் இருந்து கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க மாவட்டத்துல என்ன நடக்குது? என்ன இவ்வளவு நேரம் அவரை நாளைக்கு என்னமோ நீங்க பாட்டு ஊர்வலம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களான்னு சத்தம் போட்ட அடுத்த நிமிஷம் அடுத்த 3 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல கிடக்குறாங்க. எப்படி? மொத்தம் 3 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கே முதல்ல 3 மணி நேரம் ஆச்சு. சத்தம் போட்ட அடுத்த நிமிஷம் நீங்க உங்க ஃபுட்டேஜ் கலாட்டா ஃபுட்டேஜ்லயே லைவ் ஸ்ட்ரீமிங்ல பாருங்க. கரெக்டா ஹெட் போஸ்ட் ஆபீஸ் சிக்னல்ல இருந்து முதல்ல 3 வண்டிகள் டிசி ஏசி கமிஷனர் வண்டிகள் வரிசையா சைரன் வச்ச வண்டிகளோட ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் இறக்கி பஸ் முன்னாடி யாரும் நிக்காத அளவுக்கு ஆட்களை ஒதுக்கி விட்டு வேகப்படுத்தி பஸ்ஸை கொண்டு போய் 3 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல நிறுத்தினாங்க. அப்ப போலீஸ் அதுக்கு முன்னாடி சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா அரசாங்கம் மேல இருந்து கூப்பிட்டு சம்பந்தப்பட்டவர்களை கேள்வி கேட்குதுங்கிறது ஒரு முக்கியம் இருக்குது. இதே அரியலூரில் கரண்ட் கட் செய்யப்பட்டது, இதே விஜய் பேசியிருக்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்துக்குள்ளார விஜய் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மீட்டிங் நடத்திட்டாரு அப்படின்னா அவர்கள் முதல்ல பாயக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய அமைச்சர். அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கேள்விக்குறி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்ப திருச்சியில நாளைக்கு இந்த மாதிரி கூட்டம் ரைஸ் ஆனப்ப உடனே நாளைக்கு அங்க போலீஸ்களை அமைச்சு கிரௌட தள்ளி விட்டு விஜயை சீக்கிரம் பேசி அமுச்சு விடுங்கப்பா மாவட்டத்துல இருந்துன்னு பண்ணாங்க. இதே நாளைக்கு சிவசங்கரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவருடைய மாவட்டத்தில் கரண்ட் கட் செய்யப்பட்டது. இதே திருவாரூர் மாவட்டத்தில் அவர் போய் பேசிய இடத்துல மேடம் நீங்க திருச்சியிலையுமே அந்த ஒயர் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் மைக்குக்கும் பஸ்ஸுக்கும் என்ன ஒயர் அப்படின்னா முதல்ல அவங்க அந்த பஸ்ல இருந்தா ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அது அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு ஸ்பீக்கர்கள் இல்லாமல் உங்கள் சேட்டலைட் மீடியாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அவுட்புட் அந்த மைக்கு தான். கட்டானோன்னா எல்லா சேனல்லையும் வெறும் விஷுவல் மட்டும்தான் ஓடிச்சே தவிர யாருக்குமே ஆடியோ கேட்கல. அன்னைக்கு பார்த்தா அவ்வளவு ஆடியன்ஸுங்களுக்குமே அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியல. அங்க இருக்கக்கூடிய சில நெறியாளர்கள் நீங்க அங்க கேட்டுட்டு எங்களுக்கு சொன்னதானே தவிர நேரடியாக விஜய் பேசியதை எந்த மக்களாலும் கேட்க முடியவில்லை. முதல் விஷயம்.
திருவாரூரில் அவர் பேசிய விஷயம் மொத்தமா நாளைக்கு ஆட்சியாளர்கள் எப்படி பதறினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வெளிநாட்டில் நீங்கள் போய் முதலீடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 1/2 மணி நேரத்துல சிஎம் வீடியோ ரிப்ளை கொடுக்குறாரு. நீங்க இதே நெல் மூட்டைகள்ல விவசாயிகள்ட்ட இருந்து லஞ்சம் வாங்குறீங்கிறாரு. பூண்டி கலைவாணன் திருவாரூருடைய எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், கலைஞர் தொகுதியில் நின்று ஜெயிச்சவரு. அவரு நாளைக்கு உடனே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னாரு? காசு வாங்கலன்னு சொன்னாரா? ஆமா வாங்குறாங்கிறாரு. ஒரு திமுக எம்எல்ஏ ஊடகத்துல பேசி ஆமா வாங்குறாங்கதான், அதிமுக ஆட்சியில இதை விட கூட வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, அதை வாங்கி நாங்க ஜோப்புல போட்டுக்கிறது இல்ல, அதை அவங்க மூட்டை தூக்குறவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவருடைய கருத்துக்கு அடுத்த நிமிஷம் நாளைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில் வந்து பதில் சொல்கிறார்கள். அமைச்சர் சொல்றாரு, நாகூர் ஆஸ்பத்திரியில நாளைக்கு மகப்பேறு மருத்துவர்கள் இல்லைன்னு விஜய் பேசுனதுக்கு உடனே நாளைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு என்ன சொன்னாரு? அங்க இருக்குன்னாரா? அங்க ஆஸ்பத்திரியில இல்லதான், ஆனா அங்க இருந்து அடுத்த 5 கிலோமீட்டர்ல நாங்க வந்து மெடிக்கல் சென்டர் காலேஜே வச்சிருக்கிறோம், அங்க 100 பெட் இருக்கு. அப்ப என்ன, பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க விஜய் கேள்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க பதில் சொல்ல வேண்டியது இல்ல. அவர் வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாமே இவ்வளவு கரெக்ட் தானே? விமர்சனங்கள், அலிகேஷன் வைக்கிறாரு, விமர்சனம் வருது, எல்லாமே ஓகே, எல்லாமே அவரு அப்போ ஒரு அரசியல ஒரு முக்கியமான ஆளா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்ப அங்க ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க, அவர் கிளம்பும் போது 10 பேர் இறந்திருக்காங்கன்னு போது அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்கணும் அப்படிங்கறத யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அட்லீஸ்ட் அவர் திருச்சியில இருந்திருக்கலாம், அவரோட 2ஆம் கட்ட தலைவர்கள் உடனடியாக அங்க போய் பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கலாம். இது எதுவுமே செய்யலையே. அப்ப நீங்க மாற்று அரசியல்னு சொல்றீங்களே, இதுதான் உங்களுடைய மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல சார். மேடம், ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அரசியல்லையே பழகி புழங்கி இருக்கிற ஆட்களை இந்த மாதிரி சம்பவத்துல எல்லாம் பதறிடுவாங்க. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அவரு வந்து டோட்டலா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபீல்டுல இருந்து வந்திருக்காரு. நீங்க என்னடா இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்? நீங்க ஒரு விஷயம், 5 மாவட்டத்துல நடக்காத கலவரங்கள், இங்க இறந்தவர்களுக்கு விஜய் தான் பொறுப்புன்னு நான் சொல்ல முடியாது, இதே அரசாங்கம் தான் பொறுப்பு, இவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே சந்தேகத்துக்கு உள்ளாகுது. காரணம்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு ஏன் சொல்லணும், காரணம்னே சொல்லுவோம். அரசாங்கத்தையும் நான் காரணம் சொல்ல விரும்பல, விஜயையும் காரணம் சொல்ல விரும்பல. ஆனால் இங்க ஏதோ சில சம்பவங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுதான். இன்னைக்கு செந்தில் பாலாஜி உட்கார்ந்து பேசுறப்ப அவர் வந்த இத்தனாவது நிமிஷம் ஒரு செருப்பு பறந்துச்சு, 4வது நிமிஷம் 2வது செருப்பு பறந்துச்சு, 3வது செருப்பும் அடுத்த நிமிஷம் பறந்துச்சு, 16வது நிமிஷத்துலதான் அவர் என்னைய பத்தி பேசுறாரு. இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மணிக்கணக்கு போட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த செருப்பு வந்து விட்டா, அவர் எந்த கம்பெனி செருப்பு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த பேட்டா செருப்பு வந்துச்சு, இங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த கம்பெனி செருப்பு வந்துச்சுன்னு கூட சொல்லுவாரு போல. இது ஏன் நீங்க அவர் கேட்கறதுமா தானே, அந்த மாவட்டத்துக்குள்ளார மட்டும் ஏங்க பிரச்சனை நடக்கலாம்? மேடம், நான் ஒண்ணு கேட்கறேன், 12 மணிக்கு வந்தவரு நாளைக்கு 12 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னப்ப அண்ணாமலை அவர்கள், நான் அந்த அனுமதி கடிதத்தை பார்த்தேன், அவங்க 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரதாதான் அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கவர்மெண்ட் அந்த சப்ஜெக்ட் அப்படியே பேக் எடுக்கிறாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அவர் 12 மணிக்கு வரேன்னு சொன்னவரு 7 மணிக்கு வந்தாரு, அதனாலதான் இவ்வளவு கலவரம்னு சொன்னவங்க, இதே ஒரு அரசியல் தலைவர் வெளியில வந்து அனுமதி கடிதத்தை நான் பார்த்தேன், அவங்க 4ல இருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அப்படியே கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணுது, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்ட இடங்கள் கொடுக்கலங்கிறது வேற. அந்த இடத்தில் நாளைக்கு நான் கேட்கறேன், நீங்களே உங்க ஃபுட்டேஜஸ பாருங்க மேடம், வெறும் 108 ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளார இருக்குதா? எல்லாமே பிரைவேட் ஆம்புலன்ஸுங்க. ஏன் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் அங்க இல்ல? பாதிக்கப்பட்டவர்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் வந்தோங்கிறீங்க. மேடம், நானும் என் மக்கள் என் யாத்திரையில நாங்க வந்து அண்ணாமலையினோட நானும் நாளைக்கு 35ல இருந்து 40 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் கூட நடந்தேன். எந்த இடத்துலயுமே, நான் சொல்ற எல்லா இடத்துலயுமே வேணும்னு ஆம்புலன்ஸ் விடுவாங்க. இது அரசியல் கட்சிகள் செய்யறது. சரி சார், அதுல என்ன சார் அவங்களுக்கு ஆதாயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கலாம், ஒரு கூட்டம் ஒண்ணு கூடி போயிட்டு இருக்க இடத்துக்குள்ளார ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த கூட்டம் கலைஞ்சதுன்னா அந்த கூட்டம் திரும்பி ஒண்ணு சேர்றது கஷ்டம். அந்த இம்பாக்ட் அந்த ட்ரோன் ஷாட்லயோ இல்ல ஒரு மீடியா முன்னாடியோ அந்த ஒரு நெருக்கம், அந்த டென்சிட்டி அவ்வளவு திக் பாப்புலேட்டடா இருக்கிறத காட்ட முடியாது. கலைஞ்சதுன்னா அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சு அப்படியே தனியா அனாட்டமி மாதிரி இங்கிட்டு நிக்கும். இதுதான் அந்த பிரச்சனையை தவிர கூட்டத்தை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் செய்கிறது இயல்பு. அதுவும் முக்கியமா இவங்க திமுக தான் அந்த ஸ்டைல் பேட்டர்னை ஃபாலோ பண்றது. நான் கேட்கறது, விஜயுடைய கூட்டத்தில் ஒரு 108 ஆம்புலன்ஸ் கிடையாது. விஜய் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார ரேடியஸ்க்குள்ளாரையே 6 மருத்துவமனைகள் இருக்கு.
அதை மீறி 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஜிஹெச்சுக்குள்ளார எல்லா பாடியும் ஏன் கொண்டு போய் நீங்க அடைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே விஜய் கூட்டத்தில் இருந்த எல்லா ஆம்புலன்ஸ்லயும் தாவேகா கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. இதே கொடி ஜிஹெச் வாசல்ல போய் நின்ன அடுத்த நிமிஷம் அங்க அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் திமுக கொடியா மாறுது. உடனே திமுக மருத்துவரணி அப்படின்னு அங்க நாளைக்கு மாற்றி எழுதப்படுது. எல்லா ஆம்புலன்ஸ்லயுமே இங்கே தாவேகா கொடி இருக்குது, அங்க போனா அடுத்த நிமிஷம் மாறுது. இதே ஒரு பப்ளிக் ஒருத்தர் சொல்றாரு, டிரான்ஸ்பாரம் கரண்ட் கட்டானப்ப நாளைக்கு கட்சி துண்டு ஒரு பையன் தோல்ல போட்டோம்னா அவன் டிரான்ஸ்பாரத்துல ஏறி கட்டை எடுத்து அடிச்சான் அப்படிங்கிறாங்க. அதுலதான் அந்த இடம் வெடிச்சது. இப்ப கவர்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்க, நாங்க கரண்ட் கட் பண்ணலங்கிறாங்கல்ல. ஆனால் அங்க கரண்ட் கட் ஆனது சில விஷுவல்ஸ் மூலமா தெரிய வருது. ஒரு விஷுவல் கூட நாளைக்கு மீடியா சைடுல இருந்து வரவே கிடையாது. இங்க நீங்க லீக் ஆகிற அவ்வளவு இந்த லத்தி சார்ஜ் பண்ணதா இருக்கட்டும், செருப்பு வீசப்பட்டதா இருக்கட்டும், கரண்ட் கட் ஆனதா இருக்கட்டும், இது எல்லாமே கற்கள் வீசப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே அங்கங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் செல்போன்ல ஷூட் பண்ணி லீக் ஆகுறது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மீடியா ஷாட்ஸ் கிடையாது. எந்த வெளிப்படைத்தன்மையும் ஊடகங்கள்ல இருந்து காட்டப்படல. இந்த சின்ன சின்ன போன்கள்ல இருந்து எடுக்கப்படுறது வெளியில லீக் ஆகிறப்ப இதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்பில இருந்து விளக்கம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் சந்தேகத்துக்கு உள்ளாகுகிறதுங்கிறது தான் என் கேள்வி. லத்தி சார்ஜுக்கு யாரு மேடம் அவ்வளவு பெரிய ஹெவி கிரௌடுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிற கூட்டத்துல ரசிகர்கள் மேல எந்த அதிகாரி நாளைக்கு இவ்வளவு முட்டாள்தனமான வேலை பார்த்தது? யாருன்னு சொல்லுங்க. இதே கேட்டீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி சூட நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாராம். யாரு சொல்லி ஃபயரிங் பண்ணது எனக்கு நீங்க வெளிப்படைத்தன்மை சொல்லுங்கன்னு எதிர்கட்சி தலைவரா அந்த ஸ்டாலின் கேட்ட மாதிரி அங்க குறைந்தபட்சம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கேடர்ல தான் நாளைக்கு லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் கொடுக்கணும். யார் கொடுத்தது? யார் அந்த லத்தி சார்ஜ் பண்ண சொன்னதுங்கிறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு மேடம். இன்னொன்னு சாதாரண ஒரு இயல்பான கேள்வி, 12 மணிக்கு வரேன்னு சொன்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் 7 மணி வரைக்கும் வராரு அப்படின்னா அதை பார்க்கணும்னு ஆர்வத்தோட இருக்கிறவன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்பாங்க. எதிர்ப்பு அலைகள் கிளப்பணும்னு நினைக்கிறவன், அவர் மேல எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைக்கிறவன் யாருமே அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மாட்டான். முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு இடத்துக்குள்ளார இப்ப நான் சொல்றேன், நாளைக்கு திமுக கூட்டத்துக்குள்ளார போய் நான் திமுக ஒழிகன்னா அங்க இருக்கிற 100 பேர் எனக்கு குறைஞ்சதை அடிப்பான் அப்படின்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நாளைக்கு விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளார நாளைக்கு எதிர்ப்பலை எழுப்புறதுக்குன்னு சில ஆட்கள் உள்ள போறாங்க அப்படின்னா அப்ப அங்க ஏதோ கலவரம் தூண்டணுங்கிற எண்ணம் யாரோ சில பேருக்கு அங்க உருவாயிருக்குதுங்கிறத காட்டுது. ஒண்ணு. நீங்க செருப்பு வீசப்படுறது எல்லாமே ஒரே ஒரு சின்ன விஷுவல் வந்துச்சு. ஒரே ஒரு செருப்பு பறந்ததாக அந்த செக்யூரிட்டி தட்டி விடுற மாதிரி அது ஒண்ணுதான் முதல்ல கிளம்புச்சு. நீங்க ஆனால் நிறைய ஃபுட்டேஜ்கள் இப்ப ரீசெண்டா நாளைக்கு வெளியிலேயே இன்ஸ்டாகிராம்லயே இருக்குது. குறைந்தது 15ல இருந்து 20 செருப்புகள் 2 பக்கத்துல இருந்தும் பஸ்ஸை நோக்கி வரிசையா வீசப்படுது. இவ்வளவு எதிர்ப்புகள் எங்கேயும் கிடையாது. கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அந்த விஷுவல் செருப்பு வீசுற விஷுவல்ஸ் வெளியில வரப்பயே ஒரிஜினல் ஆடியோல விஜயை சொல்லி அவ்வளவு விமர்சனங்கள், கெட்ட வார்த்தைகள் சுத்தி இருக்கிறவங்க பேசுறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்குள்ளார விஜயை விரும்பாத ஒரு சில விஷமிகள் ஊடுருவுறாங்கிறது அந்த செருப்பு சம்பவத்திலயும் தெரியுது, அவர்கள பேசுற வார்த்தைகள்லயும் தெரியுது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சந்தேகத்துக்கு உள்ளாக்குகிறது. சார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சார். இதெல்லாம் ஏத்துக்கலாம். இத்தனை செருப்பு வீசப்படுதுன்னா இப்போ அந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எதிர்த்தரப்புல இருந்தும் ஆட்கள் வந்திருக்கலாம், இருக்கட்டும். ஆனா விஜய் பேசும்போதே அங்க மக்கள் கூட்டம் அலைமோதுது, கத்துறாங்க, கீழே நிறைய பேர் கீழே விழுந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் விஜய் உணரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மேடம்? அவருடைய முழு பேச்சு 22 நிமிடங்கள் அங்க. ஆனால் அவர் 4 நிமிடத்துல பேச்சை நிறுத்துறாரு. நீங்க கீழே ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுதுங்கிறத தெரிஞ்சுட்டுதான் அவர் ஸ்பீச்சை நிப்பாட்டிட்டு இறங்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரியே நாளைக்கு அவர் செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நியாயமா பேசுங்க. சும்மா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க முட்டு கொடுக்குற மாதிரி முட்டு கொடுக்க கூடாது. நான் ஏன் சார் ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கணும்? நான் என்ன கேக்குறேன், விஜய் ஒரு நிமிஷம் இல்ல ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் சம்பவத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீங்க முட்டு கொடுக்காதீங்க. நியாயமா பேசுங்க. இப்ப அவர் என்ன பஸ்ல இருந்து ஸ்பைடர்மேன் மாதிரி கீழே குதிச்சு எல்லாத்தையும் அப்படியே அந்த கிரௌட நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களா? அததான் சார் சொல்றேன். விஜய் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது சார். ஆனா விஜய் பேசலாம். இப்ப யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு அது என்ன அப்படின்றத சூழலை சரி பண்றதுக்கான அந்த முடிவை எடுக்கலாம் இல்லையா? அதை எடுக்கிறது ஒண்ணும் தவறு இல்லையா? இல்லைன்னா அந்த மைக்ல அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லையா? பாசிபிளே கிடையாது. யார் செய்யணும் இந்த இடத்துல? நீங்க சொல்றதை யார் செய்யணும்? நாளைக்கு பாசிபிள் இல்ல. கரெக்ட், பாசிபிள் இல்ல நீங்களே சொல்றீங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க கேட்க மாட்டேன்றாங்க. சொல்றதை யாரும் கேட்கிற மாதிரியே இல்ல. அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் ரசிகர்களா இருக்காங்க, ஹைப்பா இருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா மேடம்? நான் சொல்றது தலைவராவே இருந்தாலும் அந்த ஒரு நபரால் நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செய்ய முடியாது. நீங்க அதுக்குதான் காவல்துறை ஏன் அந்த அளவுக்கு அதிகமா அங்க நாளைக்கு இல்ல, ஏன் நாளைக்கு களத்துல இல்ல? பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. மேடம் நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ விடுங்க.
நாளைக்கு ஒருத்தவங்களுடைய குழந்தை இறந்து போயிருக்கு, தாயார் பேசுறாங்க, நாளைக்கு இதுக்கு நான் விஜய் சாரை குறை சொல்ல மாட்டேன், இதுக்கு செந்தில் பாலாஜியும் சிஎம் சாரும் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் பேசுறாரு, அவங்க மனைவி இறந்துட்டாங்க, 2 குழந்தைகள் எழுந்துட்டாங்க, அவர் குடும்பமே போயிருச்சு, அவர் அனாதையா நிக்கிறாரு, அவரு பேசுறாரு. இது நாளைக்கு விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எம்டியா தான் இருந்துச்சு, அதுலதான் கூட்ட நெரிசல்கள் அதிகமாச்சு. லத்தி சார்ஜ் பண்ண சமயத்துல மேடம் நீங்க அந்த சம்பவத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே லத்தி சார்ஜ் பண்றப்ப கிரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏறிக்கிட்டு வராங்கிறப்ப சில சமயங்கள்ல காவல்துறையினர் அப்படி செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டுல கீழே குச்சியை தட்டுவாங்க, அந்த சத்தத்துல அந்த அடிக்கிறத பார்த்தா மக்கள் கொஞ்சம் விலகுவாங்கன்னு. ஆனால் இந்த ஃபுட்டேஜ்ல பாருங்க, எல்லார் மேலையும் தாக்குதல்கள் நடத்தப்படுது, யாரையும் தரையில அடிக்கல, ஆளுங்க காலிலேயே விழுவுது. அப்ப இது நாளைக்கு ஒரு சலசலப்பை அந்த இடத்துல இருக்கிறப்ப நம்ம மேல அடி விழக்கூடாது, நம்ம கூட கட்டக்கூடாதுன்னு எல்லாரும் விலகுறப்ப இன்னொருத்தவங்க மேல போய் விழுவுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளார, நம்ம குடியிருந்து வளர்ந்து வாழ்ற வீட்டுக்குள்ளாரே 2 நிமிஷம் கரண்ட் கட் ஆச்சுன்னா நம்மளால ஹாலுக்கு போகணும், கிச்சனுக்கு போகணும்னா நம்மளால போக முடியாது. இருட்டுக்குள்ளார நம்ம பழக்கப்பட்ட இடத்துலயே நம்மளால நடக்க முடியாதப்ப ஏதோ ஒரு கூட்ட நெரிசல்ல நாளைக்கு கட்டாச்சு அப்படின்னால் இது கண்டிப்பாக நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சலசலப்பாக ஏற்படுத்துவது இது நடக்கிறதுதான். நீங்க கரூர்ல மட்டும் கரண்ட் கட் ஆகலையே, இதற்கு முன்னாடி விஜய் பண்ண எல்லா இடத்துலயும் தான் கரண்ட் கட் ஆச்சு. கரண்ட் கட் ஆயிருக்கு சார். இப்போ நம்ம அதற்கு முன்னாடி கூட ஒரு விஷுவல் பார்த்தோம், விஜயோடைய வண்டி அந்த பஸ் போகுது, பஸ்ஸுக்கு கீழே ஒருத்தர் கீழே விழுற மாதிரி வராரு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது இல்ல. இன்னைக்கு கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, ஆனா அதற்கு முன்னாடியே நிறைய சம்பவங்கள், சில பேர் அடிபட்டிருப்பாங்க, சில பேர் மூச்சு. நாமக்கல் விஷுவல் பார்க்கும் போதே நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தாவேகாவுக்கு தானே இருக்குது. அதை அவங்க சரிப்படுத்தணும் இல்லையா? என்ன விஷயங்களை முன்னெடுத்தா இது போன்ற விஷயங்களை தடுக்கலாம் அப்படிங்கறத முறைப்படுத்துறதுக்கு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல சார்? நான் நீங்க கேட்கறதுக்கே வரேன், அவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த சில விஷயங்கள் திருத்தி இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. நாளைக்கு அரசியல் ரீதியாக நானும் கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் மேல் விமர்சனம் வைத்தவன் தான். அவருடைய பேச்சும் அவருடைய சமீபத்திய நடவடிக்கையும் நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மேடையில் முதல் மாநாடில் இதே மாதிரி ரேம்ப் வச்சிருந்தாங்க, அந்த ரேம்ப்ல எல்லாரும் இஷ்டத்துக்கு ஏறினாங்க. அந்த ரேம்ப்ல இருக்கிறது, ஆனா ரேம்பையே கட் பண்ண முடியாது, ஏன்னா ரேம்ப் நீங்க வச்சாதான் அந்த கூட்டத்துக்குள்ளார அவர் எங்கேயாவது விஜய பக்கத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சாத்தியக்கூறா இருக்கணுங்கிறதுனால அதுக்கு அந்த ஸ்கீமையே கட் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரேம்ப் போட்டு அதுக்கு நாளைக்கு ஆட்கள் ஏற முடியாத அளவுக்கு வழிகள் பண்ணி கிரீஸ் போட்டு நடுவுல ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ளார செக்யூரிட்டிஸ் நிப்பாட்டி அதுக்குள்ளார வராத அளவுக்கு சில ரேம்ப் கட்டமைப்புகள் பண்ணாங்க. முதல் விஷயம். இதே மாதிரி நடுவுல ஒரு வெள்ளை கலர் டெம்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதுலதான் டெம்போ மேல ஏறுறாங்க, மேல வண்டி குறைஞ்ச மாதிரி மரத்துல இருந்து வண்டிக்குள்ளார குதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பஸ் இது ஆக்சுவலா ஆந்திராவில இருந்து கொண்டு வரப்பட்ட பஸ். தனிப்பட்ட முறையிலேயே இந்த பஸ்ஸோடைய வடிவமைப்பு, நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ளார யாருமே ஏற முடியாது, அந்த இடத்துல ஒரு குடிமானம் ஒரு குடி கூட இருக்காது. 25-30 அடிக்கு மேல நாளைக்கு யாராலையும் ஏற முடியாத அளவுக்கு அங்க நாளைக்கு மேல கம்பிகள் கட்டப்பட்டு அவர் நிக்கிற இடத்துக்குள்ளார எந்த ரீச்சும் இருக்கக்கூடாது, ரசிகர்கள் எங்க இருந்தும் குதிக்க கூடாது, அந்த வண்டி மேல தொத்தக்கூடாது, ஏறக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பிரத்யேக வடிவமைப்போட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விமர்சனங்கள் வரக்கூடாது, எந்த சம்பவங்களை கட்டுப்படுத்தணும், ரசிகர்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் இதற்கு வேற என்ன மாற்று அப்படின்னு விஜய் நிறைய சிந்திச்சு செய்யறாரு, அது நாளைக்கு செஞ்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்ற இந்த சம்பவங்களில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டிய இடத்தில் ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான பார்வை. இதை நீங்க அந்த இடத்துல போதுமான போலீஸ் இல்ல, நாளைக்கு கரண்ட் கட் ஆகுறது, லத்தி சார்ஜ் ஆகுறது, செருப்பு வீசப்படுகிறது, பிரைவேட் ஆம்புலன்ஸ்ங்க ஃபுல்லா எல்லாம் ஆம்னி பஸ் எல்லாம் அந்த நடுவுல. மேடம் நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் அது உண்மையிலேயே இப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டது கூட அந்த ஆடியோ சம்பந்தமாக தான் அவரை கைது செய்யறாங்க. ஆனால் இது சன் நியூஸ்லயே நாளைக்கு வெளியில வந்தது என்னன்னா, அது லைவ் ஸ்ட்ரீமிங்ல அதை கட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் அவங்க அதை கட் பண்ணிக்கிறாங்க. பட் லைவ்ல ஒரு பையன் அவருடைய சட்டையை தூக்கி காட்டி, இங்க பாருங்க என் சட்டையில எல்லாம் கத்தி கோடு பட்டிருக்கு, இது மாதிரி எல்லார் மேலயும் பின்னாடி நின்றுட்டு கத்தியில கோடு போட்டாங்க, தள்ளுறப்ப கூட இப்படி எல்போவை வச்சு முன்னாடி தள்ளுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அந்த கூட்ட நெரிசல்ல இருந்த பல பேர்கிட்ட இருந்து வரப்படுறப்ப இது கண்டிப்பாக யாரோ ஒரு கலவர நோக்கத்தோடு விஷமிகள் உள்ள இறங்கியிருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க தோணுது. இன்னொன்னு, திமுகவுக்கு அப்படி என்னங்க தேவை, நாங்க இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில நாங்க இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கறப்ப எங்களுக்கு விஜய் எல்லாம் பொருட்டா அப்படின்னு நீங்க சொல்றத எங்களால நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல விஜயோடைய பேச்சுக்கு உடனே நாளைக்கு உங்களுடைய பதில்கள், முதலமைச்சர் வரைக்கும் பதில் கொடுக்குறீங்க, சம்பந்தப்பட்ட இலாக்கா அமைச்சர்கள் பதில் கொடுக்குறீங்க. வேலூர் காந்தி
வெளிப்படையா மேடையில பேசுறாரு. வாட்ஸ்அப் குழு இருக்குது, அமைச்சர்கள் மாநில அமைச்சர்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதுல முதலமைச்சரை விஜய்க்கு யாரும் பதில் தெரிவிக்க கூடாதுன்னு மெசேஜ் போட்டாருங்கிறாரு. அப்ப சிஎம் மினிஸ்டர் வாட்ஸ்அப் குரூப்ல விஜய்க்கு யாரும் பதில் கொடுக்காதீங்க அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட நீங்க அவரை நாளைக்கு அந்த அளவுக்கு நீங்க அவரை ஸ்கோப் கொடுக்குறீங்கன்னு காட்டிக்க கூடாது. இப்ப ஆனால் விமர்சனங்களுக்கு அமைச்சர்கள்ட்ட இருந்து பதில் வருது. என்னன்னு கேட்டா அது விஜய்க்கு பதில் சொல்ல, கருத்துக்கு பதில் சொல்றது. மேடம், நான் ஒண்ணு திருவாரூர்ல பேசுறப்ப ரயில்வே பெட்டிகள் செய்யற நிறுவனங்க இங்க இருந்துச்சு. அது இப்ப பிற்காலத்துல வேற மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. இங்க நாளைக்கு மீனவர்களுடைய இதுக்காக அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரோசன் இதெல்லாம் கட்டி கொடுக்கல அப்படிங்கிறப்ப உடனே திமுக அந்த ஊபிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்ப இருந்தது தெரியுமா? ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தது. இப்ப நீ வந்துகிட்டு எங்களையே சொல்ற, நீ நாளைக்கு அதை போய் நீ எலிசபெத் ராணி கிட்ட கோரிக்கை வை. நாளைக்கு நாளைக்கு என்ன உனக்கு இங்க ஸ்டோரேஜ் கண்டென்ட் இல்ல, உனக்கு என்ன தெரியும்னு பேசுறாங்க. அவரு இந்த மாவட்டத்தோடைய வளர்ச்சிக்கு 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் என்ன செஞ்சீங்கிறதான் கேட்கிறாரு. இங்க நேச்சர் என்னன்னு தெரியல. இந்த கடலோர மாவட்டங்கள்ல நாளைக்கு அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு அந்த மீனவர்கள் சார்ந்த சில டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்தீங்களா? இப்ப இதே ரயில்வே பெட்டி செய்யக்கூடிய நிறுவனம் இங்க இருந்ததுதான். அப்ப நாளைக்கு அந்த இருந்த இடத்துல திரும்பி அந்த நிறுவனத்தை கொண்டுட்டு வந்ததுதான் இங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமே தான் கேட்கிறாரே தவிர அந்த நிறுவனத்தை எடுத்தது திமுகன்னு அவர் சொல்லல. பேசுற கருத்துக்களை திரும்பி அதை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன் மேடம். மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அவருதான் இந்திய அரசியல்லையே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அதிக கூட்டம் கூடியது டாப் 1 விஜய்னு சொல்லி ஒரு ஆர்டிகலே வந்திருக்குது. 10,75,000 பேருக்கு மேல கூடி இருக்கிறாங்க. 2வது உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி, 3வது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சப்பான்னு சொல்லி வரிசையா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கூட்டத்துல எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கிறது 10.25 லட்சம் பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் விஜயோடைய மதுரை மாநாடு. உளவுத்துறை ரிப்போர்ட் நாளைக்கு கவர்மெண்ட் போயிருக்கிறது. இல்ல பத்திரிகை தரப்புலையும் தெரிவிச்சிருக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா அப்ப அது அவ்வளவு கூட்டத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நான் அதுக்கே வரல. நான் சொல்றது 10.5 லட்சம் பேர் கூடணும் அப்படின்னு சொல்ற இடத்துல திமுகவை சார்ந்த அவரோ ஊடகங்களும் அவரை சார்ந்த பேச்சாளர்களும் வெறும் 1 லட்சம் தான் வந்துச்சு, வெறும் 2 லட்சம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை டம்மி பண்றீங்க. மக்கள் கிட்ட போய் அவர் விஜய்க்கு பெருசா கூட்டம் கூடுதுங்கிற சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே உடைக்கிறீங்க. 10 லட்சம் பேர் கூடனான்னு வெளிப்படையா தெரிஞ்சுட்டா மக்களுக்கு அது ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு தலைவர் உருவாயிட்டானு பேச்சு வந்துரும்ட்டு அத 1 லட்சம் 2 லட்சம்ங்கிறீங்க. கேட்டா சனி லியோனிக்கு கூட்டம் வரும். அது ஒரு அரசியல் தானே சார். யூசுவலா இருக்கக்கூடிய ஒரு பயம் இன்னைக்கு நாங்க தான் தான் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு இதுல இருக்குது திமுக. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அப்ப அதை மட்டுப்படுத்துறதுக்கான வேலையை அந்த திமுக செய்யதானே செய்யும். அது இயல்பு தானே. இவ்வளவு கீழ்த்தரமாவா பொதுவாக அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை சொல்றேன். எல்லா சம்பவமே தான் நான் சொல்றேன். நானு கூட்டம் ஒருத்தங்களுக்கு வருது அப்படிங்கிறப்ப நீங்க நாளைக்கு அவர்கள் கூட்டம் கம்மியா வந்துச்சுன்னு விமர்சனத்துக்கு உள்ளாக்குது. நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் மேடம். விஜய் நடிகரு, விஜய்க்கு நடிகருங்கிறதுனாலதான் கூட்டம் வருது, சனி லியோக்கு வரும், அஜித் குமாருக்கு வரும் அப்படின்னா இங்க கேள்வி அஜித்துக்கு வருமா சனி லியோனுக்கு வருமாங்கிறது இல்ல, விஜய்க்கு வருது உனக்கு வருமா, அவ்வளவுதான் பேச்சு. இது கூட்டம் அவர் ஒன்னும் படிப்படியா. சரி, உதயநிதி ஸ்டாலின் 50 ஆண்டு காலமாக ஸ்டாலின் படிப்படியாக கஷ்டப்பட்டு படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவர் ஆவறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. அதே துணை முதலமைச்சர் பதவியும் இளைஞரணி செயலாளரையும் இன்னைக்கு உதயநிதி கிட்ட 3 வருஷத்துல தூக்கி கையில கொடுத்தீங்களே. எதுக்கு கொடுத்தீங்க? அவர் நடிகருங்கிறதுனால தானே கொடுத்தீங்க. இதே தத்துவங்கள் என்ன பேசுறீங்க? மக்களால் ஏற்கப்பட்டவன் நான் வாரிசு அல்ல, நான் மன்னராட்சி அல்ல, மக்களால் ஏற்கப்பட்டவன். அப்ப மக்களால் நாளைக்கு விஜய் அங்கீகரிக்கப்படுறாரா இல்லையாங்கிறத பொறுத்திருக்கணும். இதே உதயநிதிக்கும் நடிகர் என்ற தகுதி இருக்கும் பட்சத்தில், விஜயும் நடிகர் என்ற தகுதி இருக்கும் பட்சத்தில், அப்ப 2 நடிகர்களே நிப்பாட்டி யாருக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு பாப்போமா? நடிகர்னா நடிகர் ஸ்லாப்ல பேசுங்க. அவர் கூட்டம் வருதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதை ஏன் நாளைக்கு நீங்க உடனே சனி லியோனுக்கு வரும், அஜித்துக்கு வரும், இதே நாளைக்கு கமலுக்கு வரும்? நீங்க ஒரு வாரம் அவர் விஜய் கூட்டம் நடத்துறாரா, அதே வாரம் இசைஞானி இளையராஜா வச்சுக்கிட்டு, கமலஹாசனை வச்சுக்கிட்டு, ரஜினிகாந்தை வச்சுக்கிட்டு, மற்ற விஜய்க்கு அப்பாற்பட்டு இருக்க நட்சத்திரங்கள் அவ்வளவு பெரிய வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. நீங்க யாருக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்களோ அதே இளையராஜா வந்துட்டு எனக்கு எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு எனக்கே புரியலங்கிறாரு. உடனே அடுத்த வாரம் திரும்பி விஜய் பிரச்சாரத்துக்கு போற சமயத்துல எல்லா மாணவர்களையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இதே மாதிரி அன்பில் மகேஷ் அழுது திரும்பி அங்கேயும் டிராமா போட்டு திரும்பி அங்க இருக்கக்கூடியவர்களையும் நாளைக்கு ஏதோ இளைஞர்களுக்கு இவருதான் கல்வி கண் திறந்தவர்கள் போல
இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டாய பள்ளிக்கூடம் மாதிரி எல்லா மாணவர்களும் இப்பதான் படிக்கிற மாதிரி திரும்பியும் அந்த விஜயோடைய பிரச்சார தேதிகள்ல மட்டுமே மேடம் நான் கேட்கிறேன். அவர் வாரம் வாரம் அவர் வெளில வராரு, சனிக்கிழமை சனியா வெளியில வருதுன்னு பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏன் வாரம் வாரம் இப்ப திடீர்னு நான் நிகழ்ச்சி நடத்துறீங்க? 4.5 வருஷத்துல இது வரைக்கும் எங்கேயாச்சும் தொடர்ச்சியா முதலமைச்சரை நீங்க இத்தனை தடவை பாத்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் நிகழ்ச்சிகள் இவ்வளவு தொடர்ச்சியா நடத்தப்பட்டிருக்கிறதா? இப்ப ஏன் திடீர்னு உங்களுக்கு விஜய் நடத்துறப்பெல்லாம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா நீங்க வெளியில வரீங்க? இது ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தை நாளைக்கு அதை சப்ரஸ் பண்றதுக்கு இந்த நாள் நான் அடுத்தது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான் அந்த தேட்டர்ல இந்த படம் போடுறேன்னா இந்த தேட்டர்ல இந்த படம் போடு அப்படிங்கிற மாதிரி நீங்க படம் ஓட்டுறதுக்கு ஆட்சி நடத்துறீங்க. இதுதான் மேடம் கேள்வியா இருக்குது. நீங்க பாஜக அரசியல் செய்ய நினைக்கிறது, அதிமுக அரசியல் செய்ய நினைக்கிறது அப்படின்னா நீங்க நாளைக்கு விஜய் கிட்ட அரசியல் செய்யறப்ப அப்ப அவங்க எல்லாம் அரசியல் செய்ய நினைக்க மாட்டாங்களா? இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல சார், விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி இந்த சம்பவத்து தொடர்பா ஒரு 4 நிமிஷம் பேசுறாரு. நான் வந்து சிஎம் சார், நான் வீட்டில தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், எதனாலும் என்கிட்ட மோதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஏன் ஒரு இடத்துல கூட அந்த சம்பவத்திற்கு ஒரு 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 சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவர்கிட்ட இல்லையே? பேசும்போது நானும் இதற்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நானும் அதை சரி செய்ய அப்படிங்கறத அவர் வெளிப்படவே மாட்டேன்றாரே. உண்மையிலேயே உணர்வு ரீதியா சம்பவத்தை பார்த்து மகேஷ் அழுதிருந்தாலும் இன்னைக்கு ஆனால் அவர் கேலி சித்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அவர் தான் ட்ரோல் மெட்டீரியல். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மகேஷோடைய அந்த வீடியோ தான் நாளை கிண்டலும் கேலிக்கும் உள்ளாக்கப்படுறப்ப அவர் உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்து கிடக்கிறவங்களோட உடல்நிலைகளை பார்த்தோம், அந்த சம்பவங்களை பார்த்தோம், அது மனப்பூர்வமாக அழுதிருந்தாலும் ஆனால் மக்களால் இன்னைக்கு கிண்டல் செய்யப்படுகிறது. சாதாரணமாகவே விஜய் அவர்கள் ஒரு நடிகர் என்ற போர்வையில இருக்கிறப்ப அவர் நாளைக்கு உங்க முன்னாடி அழுதாலுமே டிராமா பண்றான், நடிக்கிறான், அரசியல்ல வந்து நடிகன்னு காட்டுறான். சார் அழுவ சொல்லல சார், விஜய் வந்து அழுவணும், அழுதாதான் நம்புவோம் அப்படின்னு யாரும் சொல்லல. ஏன் ஒரு சாரி கூட கேட்கல? ஏன் ஒரு சின்ன ஒரு பொறுப்பை ஏத்துக்கலாம்ல? தாவேகா மீதும் தப்பு இருக்குது, அதாவது எல்லார் மேலயும் தப்பு இருக்கு, அரசு மேல தப்பு இருக்கு, காவல்துறை மேல தப்பு இருக்குது, தாவேகா மேலயும் தப்பு இருக்குது. அதை ஏத்துக்கணும்ல? அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கே இல்லையே. என்ன தப்பு இருக்கு? வாங்க மேடம், எனக்கிட்ட சொல்லுங்க, தாவேகா மேல என்ன தப்பு இருக்குது? எனக்கு அதுக்கு நான் பேசுறேன். உடனே ஒண்ணு அதுக்கு மட்டும் வாங்க. யாராவது ஒருத்தர் அதுக்கு பேசுங்க. நானும் அந்த வார்த்தையை யாராவது பேசுவீங்கன்னு. சார் தாவேகா தரப்புல இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு அவங்க ஏன் கணிக்கல? வெறும் 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க லெட்டரே கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க மேடம். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக 20,000 பேர் கூடுற ஒரு இடத்தை 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு நம்மளால லெட்டர் கொடுக்க முடியுமா? மேடம், உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க? இன்டெலிஜென்ஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு நாளைக்கு தகவல் வராதா? அது ஒண்ணும் எடுப்புல விஜய் முதல்ல வந்து நின்னா அவர் 10,000 சொல்லி 50,000 பேரை இறக்கி நாளைக்கு இங்க கூட்ட நெரிசலை ஏற்படுத்திட்டாருங்கிற டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. 5 மாவட்டம் முடிச்சுட்டு 6வது மாவட்டமா தான் வராரு. அதுக்கு முன்னாடி இருந்த அவ்வளவு 5 மாவட்டத்திலையும் இதை விட அதிக கூட்டங்கள் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு நாளைக்கு சாதாரணமா இப்ப அங்க எவ்வளவு பேர் வருவாங்கிறது கிரவுட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு அதை நீங்க ஏன் பண்ணல அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனைக்குரிய விஷயங்கள். நாளைக்கு நான் கேட்கறது, நீங்க 10,000 பேர் மேடம் கூட்டம் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்டத்துக்குள்ளார நுழைஞ்சாகணுங்கிறப்ப அவங்க நாளைக்கு தேர் ஆர் சர்டன் லிமிட்ஸ், இவ்வளவுதான் நாளைக்கு கொடுப்பேன், இத்தனை வண்டிகள் தான் வரணும் உங்க கூட. அவங்க என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க தெரியுமா? சத்தியமா காமெடியா இருக்குது. பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி 2 கார் தான் வரணும், பஸ்ஸுக்குள்ளார கூட அவர் எந்திரிச்சு நிக்க கூடாது, கை காட்டக்கூடாது. இதெல்லாம் நாளைக்கு அங்க கூட்டம் அதிகமாயிருமோ? அவர் ரொம்ப மேடம் பீப்புள் இன்டராக்டிவா ஆயிட்டாருன்னா கிரௌட் அதிகமாகும். இப்ப திருச்சியில ஒரு இடத்துல பஸ்ல இருந்து இறங்கி நாளைக்கு அங்க ஒரு 10 பேரை கட்டி பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்க, அந்த இடத்துல இறங்கினாரா அடுத்த நம்ம ஊர்லயும் இறங்குவாரான்னு கூட்டம் வரும். அதை செய்ய மாட்டேன்றாருன்னு தானே சார் இங்க பிரச்சனை. அவர் வெளியிலேயே வர மாட்டேன்றாரு. இன்னும் தான் ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த போர்வையிலே தானே போயிட்டு இருக்கிறாரு. அதுதானே பிரச்சனையே. அதுதான் இப்ப நீங்க சொல்றதுதான் அவர் ஒன்னொன்னா உடைக்கிறாரு. இப்ப வெளியில வரமாட்டாருன்னு அவர் தான் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்காரு. வெளியில வந்தவர் முழுசா வெளியில வந்துருவாருன்னா நீங்க நாளைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி கட்டம் கட்டுறீங்க. நீங்க அவங்க அனுமதி கேட்கிற இடத்துல நாளைக்கு அவங்க 25,000 பேர் 30,000 பேர் வருவாங்கன்னு சொன்னா எங்க மாவட்டத்துக்குள்ளார அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, எங்ககிட்ட போலீஸ் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருவாங்க. நாளைக்கு ஃபார்மலா அவங்க கொடுக்கறதா மேடம் கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க? எதுக்கு எல்லாம் ஐபிஎஸ் ஆபிசர்ஸா படிச்சுட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த இடத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவராக வெளியில வந்தார். அங்க இருக்கக்கூடிய மக்களும் நாளைக்கு ஒரு நடிகரையோ அரசியல் கட்சி தலைவரையோ சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார்களே தவிர, நாளைக்கு இதுல நீங்க விஜய் மேல என்ன தப்பு சொல்ல முடியும்? என்னால சீரியஸா நான் சொல்றேன், நிதர்சனமா பேசுங்க. சம்பவத்துல இப்ப நான் விஜய்க்கு முட்டு கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இதுக்குன்னு கீழே நிறைய பேர் வருவான், திடீர்னு இதையே விஜய்க்கு ஆடுது அப்படின்னா. விஜயை நான் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்திருக்கிறேன், கட்சி ரீதியாக விமர்சனம் செய்திருக்கிறேன், அவரோட மேடை பேச்சுகளை விமர்சனம் செஞ்சிருக்கேன். அதுக்குன்னு
அரசியல் செய்யறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது மேடம். சும்மா நாளைக்கு நெகட்டிவாலாம் பிளே பண்ணாதீங்க. பப்ளிக் கிரவுண்ட் ரியாலிட்டியில விஜயை குறை சொல்லும் மக்கள் மிக மிக கம்மி. 1% 2% தான் இருக்காங்க. ஆட்சியாளர்கள் மீதுதான் இன்னைக்கு முழுமையான சம்பந்தப்படாத அந்த சம்பவ இடத்தில் இல்லாத மக்களும் விமர்சனத்துக்கு உள்ளாவது ஆட்சியாளர்களை தான். ரியாலிட்டிய பேசுங்க. நீங்க சும்மா நாளைக்கு இவருக்கு முட்டு கொடுக்கணுங்கிறது கிடையாது. விஜய் என்ன தவறு செய்தார், ஏன் அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு வரலன்னா அந்த இடத்துல போலீஸ் வராதீங்கன்னு சொன்னாங்க. மேடம் ஒரு ரியாலிட்டி பேசுங்க. பிரச்சாரத்துக்கு வர இடத்துலயே அவர் ஆதரவாளர்கள் 10,000 20,000 பேர் நிக்கிற இடத்துலயே நாளைக்கு 100 பேர் நாளைக்கு கெட்ட வார்த்தையில பேசுறான், செருப்பை தூக்கிட்டு நல்லா பேச வந்த மனுஷனை வம்புழுக்கிறானு. இப்ப இந்த கூட்டம் எல்லாம் ஆஸ்பத்திரியை சுத்தி இருக்காதா? அவர் போயிருந்தாரு அப்படின்னா கற்கள் வீசப்பட்டிருக்கும், வாகனம் கூட கொளுத்தப்பட்டிருக்கும். கேட்டா நாளைக்கு அரசாங்கம் கையை தூக்கிட்டு அங்க இழப்பு நடந்த இடத்துல நாளைக்கு அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு போயிருப்பாங்க. இல்ல சார், அவரு அந்த களத்துக்கு போக முடியாது, அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. கேக்குறது என்னன்னா அவரால் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அது அக்செப்டன்ஸ். ஏன்னா மக்கள் கோவத்துல இருக்காங்க. அந்த தருணத்துல அவர் அங்க போறது சரியாகவும் இருக்காது. ஆனா அவர் ஏன் திருச்சியை தாண்டி வெளியில போனாருன்றதுதான் கேள்வியே. குறைஞ்சபட்சம் அவர் திருச்சியில முகாமிட்டு அங்கிருந்து அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு அவங்க வேலை பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. எங்க இருந்தாலும் பிரச்சனை வரும் மேடம். திருச்சிக்கும் கரூருக்கும் எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் நாளைக்கு 75 கிலோமீட்டர். அங்க இருந்து இங்க வராந்து பிரச்சனை ஆகாதா? இப்போ தங்கினாலும் ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. நாளைக்கு அங்க வந்து 4 பேர் கல்ல விடுறான். பேசும் பொருளாவே பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்க சொல்றீங்களா? நான் உண்மையிலே சொல்லணும்னா விஜய் ஹேண்டில் இட் வெரி கிளவர்லி. அவர் உண்மையிலே தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறார். பிரச்சனையை மேலும் பெருசாக்காம, அவர் விமர்சனத்துக்கு உள்ளாம. இன்னைக்கு இதே திருமாவளவன் அவர்கள் வந்து நாளைக்கு இதே அரசியல் பேசுறாரு. நீங்க நாளைக்கு இதே வேங்கை வயலுக்கு ஏன் முதலமைச்சர் போல, ஏன் திருமாவளவன் போலன்னு கேள்விக்கு நாளைக்கு பதில் வர மாட்டேங்குது. கள்ளச்சாராயத்துக்கு இதே முதலமைச்சர் நாளைக்கு இதே துரித நடவடிக்கை எடுத்தீங்களா? மேடம் ஓப்பனா சொல்றேன், கவர்மெண்டால் நாளைக்கு இழப்பீடுகள் கொடுக்கப்படுறது 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, இது வரைக்கும் அவங்க எங்கெங்க தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஜாதி கலவரம் நடந்தப்ப இந்த அஜித் குமார், இந்த சுஜித் குமார் இந்த டிபார்ட்மெண்ட்ல அடிச்சு கொலை பண்ணது, இந்த மாதிரி இதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயத்துல குளிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரிகளாக இருந்து அந்த பணியிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆர்டிஓ ஆபிசர் ஒருத்தர் மணல் குவாரியில் தடுக்க போனாருன்னு அவரை லாரி ஏற்றி கொண்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மீது குறை வருகிறதோ அதை மறைக்கிற இடத்துல மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க இன்னைக்கு விஜய் கூட்டத்துல இறந்த 41 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்கறது சந்தேகத்தை ஏற்படுத்தலையா? யாருக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுத்திருக்கிறீங்க? ஏன் திடீர்னு இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? 10 லட்சம் ரூபாய் இழப்பீடுங்கிறத இதுவரைக்கும் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? கள்ளச்சாராயம் செத்து குடிச்சவனுக்கும், நாளைக்கு இதே போலீஸ் அடிச்சு செத்தவனுக்கு, லாக்அப் டெத் ஆனவனுக்கும், இப்படி கொடுத்த இடங்கள்ல விஜயை சுத்தி வந்து செத்தவங்களுக்கு நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? ஏன் உடனே துபாயில் இருந்து சிறப்பு விமானம் மூலமா துணை முதலமைச்சர் பறந்து வரத்துக்கும், சுத்தி இருக்கிற 10 மாவட்டத்தோட எஸ்பி, ஐஜி, கமிஷனர் உடனே சிஎம் நைட்டா வரத்துக்கு, இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. ரைட்டு, நான் செய்யறேன். நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையாகவே இருந்துட்டு போட்டும். அத ஏன் இந்த விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்துல இவ்வளவு வேகம் காட்டி இருக்கிறீங்க? இந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, ஒன்னொன்னுக்கும் அறிக்கைகள், முக்கிய அதிகாரிகளுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் மீது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதுங்கிறதுதான் உண்மை. இந்த சந்தேகத்தில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அதை வெளிப்படைத்தன்மையோடு நாளைக்கு சிபிஐக்கு வாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. 3 பேரை என்கவுண்டர் பண்ணீங்க. நாளைக்கு 11 பேரை குண்டாஸ்ல அடைச்சிங்க. கேஸே முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தீங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, இன்னும் கேஸ் முடிக்கலன்னு சிபிஐக்கு போகுது. அதுக்கு திருமாவளவன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவன் இறக்கப்பட்டான், அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை, தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை, மீண்டும் சிபிஐ அளவுக்கு போகுது. அவங்க மனைவி பொற்கூடி முதற்கொண்டு சிபிஐ கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. கேஸ்ல டெவலப்மெண்ட் இல்லைன்னு நீதிமன்றம் சிபிஐ கொடுக்குது. அதை கூட்டணி கட்சி தலைவராக இருக்க திருமாவளவன் கேட்கல. இன்னைக்கு இதே அஜித்குமார் வழக்கில் நாளைக்கு நீங்க வெளிப்படையா நாளைக்கு ஒரு காவல்துறை கஸ்டோடியல் டெத்துன்னோன முழுமையா உங்க தலையில சாஞ்சிரும். நம்ம விசாரிச்சாலுமே மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. தமிழ்நாடு காவல்துறை மீது தமிழக முதலமைச்சருக்கு நம்பிக்கை போய்விட்டதா? இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை முதல்ல ஏன் தனிநபர் ஆணையத்துக்கு போட்டீங்கன்னு கேட்கிறேன். ஏன் நாளைக்கு போலீஸே விசாரிக்கட்டுமே? தவறு நடக்கலன்னு சொல்ற பட்சத்துல நீங்க ஏன் வாண்டடா எங்க அப்பா குதிரைக்குள்ளார இல்லைன்னு கமிஷன் போடுறீங்க? போலீஸ் விசாரிக்கட்டும், இல்லையா சிபிசிஐடிக்கு கொடுங்க. டெவலப்மெண்ட் இல்லையா சிபிசிஐடி கொடுங்க. இல்லையா நாளைக்கு பிஜேபி சொல்ற மாதிரியோ இல்ல நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரியோ வெளிப்படைத்தன்மையை விசாரணையில கொண்டுட்டு வரதுக்கு
சிபிஐ கிட்ட கொடுங்க. உங்க தமிழ்நாடு கவர்மெண்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ வழக்குகள் சிபிஐக்கு நீங்களே முன்மொழிச்சு கொடுத்துருக்கீங்க. கொடுங்க. சுத்தமான கைகளை வச்சிருக்கோம், கரம்படியாத கைகள்னு காட்டுறதுக்கு வெளிப்படைத்தன்மையா கொடுங்க. நீங்களே ஒரு ஆணையத்தை போட்டு, நீங்களே ஒற்றை தலைமையை போட்டு, நீங்களே விசாரணை நடத்தி இறந்தவர்களுடைய உடலம்பை இரவோடு இரவாக உடல் கூராய்வு செய்து அதை டிஸ்போஸ் பண்ணி, நாளைக்கு விஜய்யுடைய ரசிகர் மன்றத்தோடையும் விஜய் கொடியையும் கட்டியிருந்த அதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் நாளைக்கு உங்க ஜிஹெச்சுக்கு வந்த அடுத்த நிமிஷம் நாளைக்கு உங்களுடைய திமுகவுடைய போர்டு கட்டப்படுகிறது, திமுக கொடி கட்டப்படுறது, 41 பேரு உடலும் அந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஊர்ல இறக்குறீங்க. என்னமோ திமுக தான் நாளைக்கு அந்த உடலை இது பண்ண. மேடம், நிறைய சந்தேகத்துக்கு உள்ளானது இருக்குது. ஒரு ஸ்டாம்பேடுல மாட்டினா கூட கை கால்கள் பறி போகலாம், மூச்சு திணறல்கள் ஏற்படலாம், மருத்துவமனையில ஒரு சில பேர் உயிர் காப்பாற்றப்படலாம். இங்க எல்லாமே பிராடெத். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வரப்பே உயிர் இல்ல, வரவங்க எல்லாமே ஆம்புலன்ஸ்ல இறந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ்கள் பெரும்பான்மையா பயன்படுத்த ஒரு ஆம்புலன்ஸ் 108 காட்டுங்க, எல்லாமே பிரைவேட் ஆம்புலன்ஸ். எப்படி இவ்வளவு பிரைவேட் ஆம்புலன்ஸ் அக்சஸ் முதல்ல அங்க வந்துச்சு அப்படிங்கிறதே புரியல. சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்குங்கிறப்ப வெளிப்படைத்தன்மை வேணும். இதில் ஆட்சியாளர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். முதல்ல அதுக்கு நீங்க அங்க 41 பேருக்கு போனதுக்கு விஜய் என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்களே. கரூர்ல இருக்க கமிஷனரையும் எஸ்பி கலெக்டர் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணாங்களா? முதல்ல அரசாங்கம் துளி அளவாவது பொறுப்பேற்றுக்குச்சா அதுக்கு? ஏன்னா நீங்க இதெல்லாம் சொல்றத பார்த்தா பஸ்ல இருந்து விஜய் இறங்கி கத்தி எடுத்து ஒருத்தர் வாயிலையும் குத்துன மாதிரி நீங்க ஏதோ விஜய் மேல பழி போடுறீங்க. நிர்வாக ரீதியாக குளறுபடி நடந்தது உண்மைங்கிற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சுகிறார்கள்? இதே எஃப்ஐஆரில் ஏன் விஜய் பேரை சேர்க்க தயங்குகிறீங்க? ஆதவர்ஜனா கூடயும் புஷி ஆனந்த் பேரையும் நிர்மல்குமார் பேரோடையும் விஜயை சேர்க்க வேண்டியதானே? சேர்த்தா அரெஸ்ட் பண்ணா மக்கள் ஆதரவு கூடும், அவரை பெரிய அரசியல் கட்சி தலைவராக மாற்றிடுவீங்க நீங்களே. சிவாஜி படத்துல ரஜினியை சொல்ற மாதிரிதான், சும்மா இருந்தவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்கன்னு சொல்ற மாதிரி சம்பவம் நடக்கப்படும். அதிகாரிகள் ஆலோசனை கூறுவதனால் எஃப்ஐஆரில் பேர் தவிர்க்கப்பட்டது. சில திமுக விஞ்ஞானிகள் பேசுறாங்க, ராகுல் காந்தி கூப்பிட்டு விஜயிடம் ஸ்டாலினிடம் கேட்டாராம் எஃப்ஐஆர்ல விஜய் பேரை போடாதீங்கன்னு. இங்க ராகுல் காந்திக்கே திமுக மரியாதை கிடையாது. அவங்க விட்டா ராகுல் காந்தி பேர்லயே எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்ப ராகுல் காந்தி கூப்பிட்டு சொல்லி விஜய் பேரை போடாம ஸ்டாலின் விட்டுருக்காருன்னு காது குத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு, அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயுடைய அரசியல் பயணம் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்களை இனிமே பார்த்து விஜய் செய்ய வேண்டி இருக்குது? மேடம், இதெல்லாம் அவர் ஏதாவது பர்பஸ்ஃபுல்லா செஞ்சு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அவரை திருத்திக்கங்கன்னு சொல்லலாம். இதுல அவர் எதுவுமே செய்யல. அவரு பேசுற எல்லாமே திமுகவை எழுத்து கேள்வி கேட்கிறாரு, குடும்பத்தை விமர்சனம் பண்றாரு, அமைச்சர்கள் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறதுனால மந்திரியா இருக்காங்கிறாரு, வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணியான்னு கேட்கிறாரு. நீங்க அதே மாதிரி கிட்னி திருட்டு சம்பவங்களை பத்தி பெரிதாக பேசுகிறார். செந்தில் பாலாஜி 10 ரூபா அமைச்சருங்கிறார். ஒரு இடத்துலயும் அமைச்சர்களையும் திமுகவையும் கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாக்குறப்ப திமுக அவரை மக்கள் சந்திப்பில் இருந்தும் அவரை வெளியில வர்றதுல இருந்தும் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு உண்டான இடைஞ்சல்களையும் அதற்கு உண்டான பிரச்சனைகளையும் அவங்க செய்யறாங்க. இதுல விஜய் திருத்திக்க வேண்டியதுங்கிறது எனக்கு தெரிஞ்செல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. இப்ப போலீஸ் நாளைக்கு அனுமதி மறுத்தாலும் விஜய் அவர்கள் நாளைக்கு கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிடுறாரு. இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு நீதிமன்றத்துக்கே போனாலும் அவருக்கு அனுமதி வழங்குவது கடினமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களோட எண்ணம். விஜயை பங்களாக்குள்ளார இருக்கிற அரசியல்வாதி பண்ணையாருன்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி பங்களாக்குள்ளாரே அடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களோட எண்ணமாக இருக்குது. கீழே இருக்கிற நம்பிக்கையான ஆட்களை சிறைக்கு அனுப்பி அவர்களை பயமுறுத்தி அவர்களை அச்சுறுத்தி விஜய்க்கு நம்பகத்தன்மையான ஆட்கள் இல்லாமல் உருவாக்க வேண்டும். மேடம், ரசிகர் மன்றத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அரசியல்வாதி மாதிரி நிக்க மாட்டான். இப்ப நான் பிஜேபியில இருந்தேன், என் மேல நாளை கேஸ் போட்டாங்க, ஜெயிலுக்கு போட்டாங்கன்னா நான் திரும்பி அதை மீறி நின்னேன்னா நான் அரசியலே பழகுனதுனால நான் நிக்கிறேன். ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களும் போலீஸ் தேடுதுன்னு எல்லாம் அப்ஸ்டாண்ட் ஆயிட்டான் பாருங்க. நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுப்பா அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. வேகமா செய்யறதுலாம் ஓகே, பட் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுங்கிறது அவங்க ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு வராதுங்கிறப்ப கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை உடைப்பதற்காக திமுக முற்படுகிறது. அரசியலை அரசியலாக செய்யாமல் அவர்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளார அடக்கி மக்களை சந்திக்க விடாமல் தடுப்பதற்காக இது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையா தான் பாக்குறேனே தவிர விஜய் திருத்திக்க வேண்டியதெல்லாம் இதுல எதுவும் இல்லை. இப்ப அண்ணாமலை சொல்ற மாதிரி வேணா திட்ட பிளான்கள் மாத்தலாம். ஒரே மாவட்டத்துக்குள்ள 3 இடத்துல சந்திக்கிறீங்கன்னா அந்தந்த பகுதியில அந்தந்த மக்கள் நின்னுக்குவாங்க, ஒரே இடத்துல கூட மாட்டான். அது மாதிரி ஒரே நாள் வாரத்துல வரேன்னு சொல்லாம ஒரு 2-3 நாட்கள் வரலாம். கொஞ்சம் இன்னும் விசாலமான இடங்கள் கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா பொது மைதானத்துல எங்கேயாவது கூட்டம் நடத்திட்டு போகலாம். அந்த மாதிரி மாத்தலாமே தவிர மற்றபடி அவரை தவறு சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.
இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.